உயிர் வணக்கம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு புற்றுநோய் வராது. என்ன நம்ப முடியலையா? உண்மைதாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு புற்றுநோய் வராது. எப்படி நம்ம பார்ப்போம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது என்ன நடக்குது? நம்ம உடம்புக்குள்ள புற்றுநோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம்னு இன்னைக்கு அறிவியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். கார்டிசோல் சொல்லக்கூடிய ஒரு ஹை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல செக்ரேட் ஆகிறது தான் புற்றுநோய்க்கு முதல் காரணமாக அறிவியல் சொல்கிறாங்க. இப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ற ஒரு நரம்பு மண்டலம் தூண்டப்படுது. அப்போது கார்டிசால் குறையுது, ஸ்ட்ரெஸ் லெவல், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையுது. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும் பொழுது நமக்கு புற்றுநோய் வருவது தடுக்கப்படுகிறது. இரண்டாவது முக்கியமான காரணம் புற்றுநோய்க்கு சொல்லப்படுறது, இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், அந்த செல் ரிப்பேர் ஆகாமல் செல் டேமேஜ் ஆகி அந்த செல்கள் நம்ம உடம்புக்குள்ளவே கழிவுகளாக தேங்கிறது தான் புற்றுநோய் வருவதற்கான இரண்டாவது காரணமாக சொல்லப்படுது. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த செல் டேமேஜ் தடுக்கப்படுகிறது. நம்மளுடைய செல்கள் புத்துணர்ச்சி ஆக்கப்பட்டு நல்ல ஒரு உறக்கம் ஏற்படுது. நீங்கள் நல்லா தூங்கும் பொழுது தானாகவே நம்மளுடைய உடம்புக்குள்ள செல் டேமேஜ் தடுக்கப்படுது. அப்போ இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது நல்ல உறக்கம் ஏற்படும், அந்த பழக்கம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வெறும் ஏதோ வெளியில் தேய்க்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஸ்கின்னுக்கும் நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. இதை நம்மளுடைய முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. தோல் என்பது வெறும் ஒரு சாதாரண ஒரு ஆர்கன் கிடையாது. நம்ம முழு உடம்பினுடைய இம்யூன் சிஸ்டத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்போ அந்த தோலில் நம்ம எண்ணெயை தேய்க்கும் பொழுது நம்மளுடைய லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் என்ற இம்யூன் சிஸ்டம் ஒழுங்காக்கப்படுகிறது. அதனால தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு புற்றுநோய் கண்டிப்பாக வராது. இதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க. ஆனால் சரியான எண்ணெயை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். இதை நான் அடுத்த வீடியோவில் எந்த எண்ணெய்களை செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். உயிர் வணக்கம்.